ஆனா மதுப்பிரியர்கள் குடிச்சே சாகலாம். அரசாங்கம் விற்கிது, நாங்க குடிக்கோம். நீ மூடு, நாங்க மூடிட்டு போறோம். நாங்க வந்தாங்க மூடுவோம்னு சொல்லி தானே வந்தீங்க. மூட வேண்டியதானே. இந்த அரசு அப்ப போடுற மது விலக்குக்கு வாய்ப்பே இல்லைன்னு. கோயில் பக்கத்துல, பள்ளிக்கூடத்து பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற கடைகளை அகற்றுவோம் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த கடைகளை முற்றிலுமாக எடுத்து விடுவோங்கிறது வேற. மனமேல் மன்றங்கிறது இப்போ சென்ற ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. இப்போ இது என்ன பண்றாங்க, அப்படியே மனமேல் மன்றமா கோயில் பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எடுத்துட்டு அதை அகற்றி அப்படியே மனமேல் மன்றத்துக்குள்ள எல்லாம் நீங்க வாங்க, நீங்க தெருவில் நின்னெல்லாம் கடையில் நின்று வாங்க, டாஸ்மாக் கடையில வாங்காதங்க. மனமேல் மன்றத்துல அதே சரக்கு இருக்கு, அங்கே போய் வாங்கிக்க. வீம்புக்கு குடிக்கிறவன், காசு இருக்குன்னு குடிக்கிறவன், அவங்களுக்குலாம் நம்ம அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. மணமகள் மன்றம் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க சீட்ல ஆடுங்க, மாது கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க கல்ச்சரையே மாத்துறீங்களா? நான் மாத்துறேன். ஏங்க நீங்க தானே ஏங்க இந்த மது குடிக்கிறவர்களால தான் பாலியல் பிரச்சனைகள்லாம் நிறைய நடக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அது ஒத்துக்கிறீங்களா? இதனாலதான் நடக்குது, குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது இப்ப கிடையாது, வரலாறு. குற்றம் நடக்கட்டும். மதுவை ஏங்க மது அப்ப குற்றம் நடக்கட்டுமா? பூரண மது விலக்கு அப்படிங்கிற எந்த அறிக்கையிலுமே விஜய் சொல்லல. படிப்படியாக குறைக்கப்படும். காமராஜர், பக்தவச்சலர், ராஜாஜி, சுப்பராயலு, ஓமந்தூரா ரெட்டியார் 8 முதலமைச்சர்கள் மதுவில்லா ஆட்சி நடத்திய நாடு தமிழ்நாடு. மது இல்லாமல் எங்களால் ஆட்சி நடத்த முடியாது என்று கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், யூபிஎஸ், ஸ்டாலின் வரைக்கும். அதை தொடர்ந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த வேலையை செஞ்சுறாங்க. நடத்துவார்ல, இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல. 5 வருஷத்துல ஒன்றும் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியுது, குடிக்கிறதுனால தாலியா இருக்கிறாங்க, பிரச்சனை வருது, பாலியல் பிரச்சனை வருது, எல்லாமே குடிகாரர்கள் ஒத்துக்கிறீங்க. நிச்சயமாக அது ஊரறிஞ்ச ரகசியங்க. ஊரறிஞ்ச ரகசியம் இல்ல, உண்மை. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் உங்களை ஆட்சிக்கு அமர வச்சிருக்காங்க. நீ அதுக்கப்புறம் இதுக்கு பேரு மனமேல் மன்றம் வச்சுட்டு கலையத்தரன் என்ன பிறகு நாங்க அதுக்குண்டான உரிமையை கேட்டுத்தானே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS. வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS. வெற்றியின் மண் SNS. SNS Institutions, கோவை. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம், இந்த சங்கம் அப்படிங்கிறது என்ன தேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டது, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? இது 2011 ஆரம்பிக்கப்பட்டது. சாதாரண ஒரு டீ வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சங்கம் வச்சுருக்குறாங்க. டாஸ்மாக் ஊழியர், அதாவது ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்க போது பாட்டில் எடுத்து கொடுக்க போகிற, அதுக்கு அது சங்கம். ஆனால் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் 140 ரூபா சரக்கு 150 ரூபா கொடுத்து அதை வாங்கி நாங்கள் நுகர்வோம். அதை வாங்கி அதை கொண்டு போய் இவங்களுக்கு பாட்டுக்கு மேலே 10 ரூபா கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியலவே புரட்டி போடக்கூடிய நிலைமையில இருக்கு. அந்த பாட்டை வாங்கிட்டு போய் அதை நாங்கள் பாரில் உட்காந்து அங்கே ஒரு 10 ரூபா மதிப்புள்ள ஒரு மிச்சரை 20 ரூபா சொல்லி, ஒரு வாட்டர் பாட்டில் 20 ரூபா வாட்டர் பாட்டில் 30 ரூபா சொல்லி அதெல்லாம் வாங்கி இதெல்லாம் குடிச்சு, அரசாங்கம் வைக்கக்கூடிய சரக்கை குடிச்சு, அந்த கன்சூமருங்கிற முறையில் எங்களுக்கான உரிமைகளை கேட்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். இப்போ அதெல்லாம் உழைப்பில் வர்றதில்ல சார். இப்போ கடை ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க எம்ப்ளாயீஸில் வருவாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ பேருந்து ஓட்டுநர் சங்கம்னு இருக்குது. அதுக்காக அந்த பேருந்தில் நாங்கள் தானே ஏறுறோம், அப்போ எங்களுக்குன்னு ஒரு சங்கம் வேண்டாமா? மக்கள் இப்போ இது இந்த மாதிரி சங்கம் அப்படி இப்படின்னு பல சங்கங்கள் உருவாங்க. இருக்குது. ஓட்டுநர் போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் இருக்குது. ஆமாம், அதுக்கு பேசஞ்சர் சங்கம்னு ஒன்றும் இல்லைல்ல. பேசஞ்சர் சங்கம்னு ஒன்றும் இல்லை. ரயில்வே பயணிகள் ரெகுலராக போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இது இவ்வளோ சொல்கிறீங்களா? காலேஜில் படிக்கிற பசங்க ரூட் தலன்னு வைக்காங்கல்ல, ரூட் தலன்னு எதுக்கு வைக்காங்க? அவனுக்கு வீட்டில் பஸ் ஏற போகிறோம், காலேஜில் இறங்க போகிறோம், மெட்ராஸுக்குள்ளே இருக்கிற காலேஜில், அவங்களுக்குன்னு அந்த ரூட்டில் இதுதான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஒரு அரசாங்கம் விற்கக்கூடிய ஒரு பொருள் அதை நாங்கள் நுகர்வோர், அதாவது ஒரு சட்டை சரியில்லை, இப்போ ஒரு சட்டையில் ஒரு டை நம்ம தோலை அரிக்குது, இல்லை ஏதோ ஒரு பால்னா கழுத்து தோலை போட்டுடலாம். அரசாங்கம் வைக்கக்கூடிய, அது தமிழ்நாட்டை குறைஞ்சபட்சம் ஒரு 20 மதுபான ஆலைகள் இருக்குது. அதில் எந்த சரக்கு எந்த டாஸ்மாக் கடைக்கு வருது, யார் மூலிமா வருதுன்னு தெரியாமல், எதை குடிக்கணும்னே தெரியாமல் அதை குடித்தா அதில் என்னென்ன பாதிப்புகள் வரும், இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வேணும். அதுக்குண்டான உரிமைகளை கேட்கணும்.
எதுவுமே இல்லாம கொடுக்கறத குடிச்சிட்டு போறதுக்கு அது பேச கலாச்சாரத்தை குடிச்சிட்டு போயிடலாமே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எதை கொடுத்தாலும் குடிச்சிட்டு செவனின்னு போய் இருக்க வேண்டியதுங்கிற மாதிரி பேசுறீங்க. ஓகே, எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? இது வரைக்கும் என்னெல்லாம் நடத்திருக்கீங்க இது வரைக்கும்? இதுவரைக்கு கிட்டத்தட்ட 15 வருட காலமா இருக்கு சங்கம். ஆமா, அதாவது 2003ல சில்லறை விற்பனை டாஸ்மார்க் மூலியமாக அரசாங்கத்துடைய டாஸ்மார்க் மூலியமாக சில்லறை விற்பனை வந்து துவங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து தனியார் பார்கள் நடத்தினாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தனியார் மதுபான ஆலைகள் மூலியமா சப்பளம் வந்தது. அது அப்படி போய்கிட்டு இருந்தது. இது அரசாங்கமே விற்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 2003னா இன்னைக்கு ஒரு 23 ஆண்டு காலம் இந்த மது விற்பனை. அதுக்கு முன்னாடி வெறும் 40, அதாவது கள்ளச்சாராயம், தென்னங்கல்லு, பனங்கல், இந்த 3 ஐட்டம் தான் 1971க்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் 71க்கு அப்புறம் சாராயம் அரசாங்கத்தால் விற்க ஆரம்பிக்கப்பட்டது. கல்லு விற்கப்பட. ஆனா அப்போ உங்க சங்கம்லாம் கிடையாது அந்த டைம். அப்பெல்லாம் கிடையாது. ஏங்க அப்ப ஒட்டுமொத்த ஜனத்தொகையிலேயும் ஒரு ஊருக்கே ஒருத்தர் 2 பேர் தாங்க இருப்பாங்க. இப்ப எவ்வளவு இருக்காங்க சார்? 8 கோடி பேர்ல 8 கோடிக்கு மேல இருக்காங்க மக்கள். ஆமா, இப்ப எவ்வளவு பேர் குடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு குடிப்பாங்க. எங்க ஐயா இப்ப புதுசா மதுவிலக்குத்துறை அமைச்சரா பதவியேற்றிருக்காரு கிணத்துக்கடை விக்னேஷ். என்ன சொல்லியிருக்காரு நேத்து? சேலத்திலையும் நாமக்கல்லையும் டாஸ்மாக் ஊழியர்கள் மூடி போராட்டம் நடத்துறாங்க. உடனே நீங்க வந்து பேசி தீர்த்து கூட உடனே போய் கடையை தரங்க அப்படிங்கிறாரு. இது நல்லதுன்றீங்களா? இல்ல, நீங்க கேக்குறீங்களே, அதாவது அப்படி பதறாரு. டாஸ்மார்க் ஊழியர்கள் கடையை அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 4000 கடையை நாங்க மூடுவோன்னு பயமுறுத்தின உடனே இவரு உடனே பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன், கடை ஓப்பன்ல இருக்கணும், கடை ஓப்பன்ல இருக்கணுங்காரு. அதனுடைய பின்னணி என்ன சொல்லுங்க பாப்பா? என்ன பின்னணி? என்ன பின்னணி? என்ன டாஸ்மார்க் மதுப்பிரியர்களுடைய தாக்கம், அவர்களுடைய அதனால் வரக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து பாதிக்கும். டாஸ்மார்க் மதுப்பிரியர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? ஆனா மதுப்பிரியர்கள் குடிச்சே சாகலாம். ஏங்க குடிச்சே சாகலாம்னா அரசாங்கம் ரேஷன் கடையில வந்து அரிசி விற்குது, பருப்பு விற்குது, மண்ணெண்ணெய் விற்குது, எல்லாம் விற்குது, அதெல்லாம் வாங்கணும்ல. இப்ப அரசாங்கம் விற்குது, நாங்க குடிக்கும். நீ மூடு, நாங்க மூடிட்டு போறோம். நாங்க வந்தாங்க மூடுவோன்னு சொல்லி தானே வந்தீங்க, மூட வேண்டியதானே? 717 கடைகளை 717 கடையை மூடினா டாஸ்மார்க் ஊழியர்கள் மூடுனா கொரோனா காலத்துல ஒரு 100 நாள் மூடி கிடந்தது இல்ல, இவங்க போராட்டம் பண்ணாங்க. ஆசிரியர் போராட்டம் பண்ண உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் எஸ்பி சட்டத்தை பயன்படுத்தி அத்தனையும் வேலை விட்டு இருக்கிறாங்கல்ல. போக்குவரத்து தொழிலாளர் சொன்னீங்களே, டிரைவரு கண்டக்டர் போராட்டம் பண்ணா வேலை விட்டு தூக்கிட்டு அடுத்த டிரைவரை போட்டாங்கல்ல, ஆசிரியர் பணியிடம் போட்டாங்கல்ல. இப்ப ஐயா கிணத்துக்கடவு விக்னேஷ் போராட்டம் நடத்துறாங்கன்னா அப்படி தூக்கி போட வேண்டியதானே? உடனே அவரை கூப்பிட்டு, ஐயா நீங்க கடையை திறங்க, எதா இருந்தாலும் பேசிக்கணும், உங்களால பாட்டில் ரிட்டர்ன் வாங்க முடியலையா, அதை நான் ஜூன் மாசத்துக்குள்ள பேசிக்கிறேன், உங்களுக்கு நீங்க வேலை செஞ்சாலும் செய்யட்டும், உங்களுக்கு சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன். இந்த அரசு அப்ப பூர்ண மதுவிலக்குக்கு வாய்ப்பே இல்லை, அதாவது அசிங்கமா பேச வேண்டியிருக்கிறாங்க. அதை சொல்லிதானே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஏங்க படிப்படியாக குறைக்கப்படும். 717 கடை என்ன சொன்னாங்க, கோயில் பக்கத்துல, பள்ளிக்கூடத்து பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற கடைகளை அகற்றுவன் தான் சொல்லியிருக்காங்க. இதை ஆதரிக்கிறீங்களா? அகற்றுவன் தாங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் வார்த்தைகளை தெரிஞ்சுக்க. அகற்றுவங்கிறது வேற, அந்த கடைகளை முற்றிலுமாக எடுத்து விடுவோங்கிறது வேற. இங்க இருக்கிறத அகற்றி அந்த சைடு போய் வைக்கிறது, மூடுறது இல்ல. அப்போ 717 கடைகளை அங்க அகற்றுறது, அங்க எடுத்து கொண்டு போய் எங்க வைப்பாங்கன்னா மணமகிழ் மன்றம். நானு இதே இந்தியா கிளிட்ஸ்ல நாங்க பேட்டி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொன்னேன், எங்களுக்கு உல்லாச நகரம் வேணும்னு. உல்லாச நகரத்துடைய அடுத்த மீனிங் என்ன? மணமகிழ் மன்றம். அது கொண்டு வரீங்களா? பேரடைஸ் சிட்டி கொண்டு வந்தாச்சு. இப்ப இந்த 717 கிட்டத்தட்ட ஒரு 440 கடையை நாங்க மூடி இருக்கோம். 440 கடையை அந்த இடத்துல இருந்து அகற்றி இருக்கோம்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு மது மட்டும் பார்த்தாது, மாது சூது எல்லாமே மணமகிழ் மன்றத்துல வச்சு. சேலத்துல இன்னைக்கு கியூல நிக்காங்க, மதுப்பிரியர்கள் வந்து கியூல நிக்கிறாங்க. எங்க நிக்காங்க? உடம்பு வலிக்கு சில பேர் குடிக்கிறவங்க, அவங்க கஷ்டப்படுறவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வீம்புக்கு குடிக்கிறவன்,
காசு இருக்குன்னு குடிக்கிறவன் அவங்களுக்குலாம் நம்ம அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. மணமகள் மன்றம் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க சீட்ல ஆடுங்க, மாது கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க கல்ச்சரே மாத்துறீங்களா? நான் மாத்திரம் ஏங்க நீங்க தானே ஏங்க 717 கடையில 440 கடைகிட்ட நாங்க மூடி இருக்கோம்னு சொல்றீங்க. மூடின மறுநாள சேலத்துல மணமயில் மன்றத்தை திறக்கிறாங்க பெரிய அளவுல. இங்க 140 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த சரக்கு அங்க 200 ரூபாங்க. அங்க மதுப்பிரியர்கள் வந்து சண்டை விடுறாங்க. அப்ப இவங்க என்ன மூடி இருக்கிறாங்க? இதுக்கு முந்தின அரசு இந்த கதவை மூடி பின்பக்கம் திறந்துச்சு அந்த மாதிரி இல்ல. அவங்கதான் அதாவது சென்ற ஆட்சியில நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையை மூடுவோம் அப்படின்னாங்க. அவங்க வந்து ஒரு 500 கடையை மூடுனாங்க. அவங்க தான் இப்ப மணமயில் மன்றத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் இவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. மணமயில் மன்றம்ங்கிறது அந்த எப்பல் 2ங்கிற அந்த மணமயில் மன்றம்ங்கிறது இப்போ சென்ற ஆட்சியில ஐயா ஸ்டாலின் ஆட்சியில உருவாக்கப்பட்டது. இப்ப இது என்ன பண்றாங்க, அப்படியே மணமயில் மன்றமா கோயில் பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எடுத்துட்டு அதை அகற்றி அப்படியே மணமயில் மன்றத்துக்குள்ள எல்லாம் நீங்க வாங்க, நீங்க தெருவில் நின்னெல்லாம் கடையில் நின்று வாங்காத, டாஸ்மாக் கடையில வாங்காதங்க, மணமயில் மன்றத்துல அதே சரக்கு இருக்கு அங்க போய் வாங்கிக்கங்க. ஆனா இங்க 140 ரூபாய்க்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறத வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மணமயில் மன்றத்துக்குள்ள நீ போனீங்கன்னா அதே 140 ரூபா சரக்கு 200 ரூபா கொடுத்தா தான் கிடைக்கும். இது எந்த விதத்துல நியாயம்? இப்போ இந்த மது குடிக்கிறவங்களால தான் பாலியல் பிரச்சனைகள்லாம் நிறைய நடக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அது ஒத்துக்கிறீங்களா? ஏங்க இதனாலதான் நடக்குது, குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது இப்ப கிடையாது. அது வரலாறு. அவ குற்றம் நடக்கட்டும். மதுவை ஏங்க மது அவ குற்றம் நடக்கட்டுமா? அதுக்கு அரசாங்கம் தானே முடிவு பண்ணணும். நடக்கட்டுமானா நீ மூட வேண்டியதானே. நீ ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சு சொன்னீங்க? பெண்கள் எதுக்காக ஓட்டு போட்டுருக்காங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு எதுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க? ஆட்சிக்கு வந்தால் எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க தாய் மாமன் பூர்ணமா டாஸ்மாக் கடையை மூடுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க என்னமோ மூட வேண்டாம்னு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மூடுனா இப்போ உங்களை மாதிரி உங்க மது பிரியர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா? ஏங்க மூடுனா 23 வருஷமாக அதிமுகவும் திமுகவும் எங்க ஐயா எடப்பாடியா இருக்கட்டும், எங்க அம்மா செல்வி ஜெயலலிதாவா இருக்கட்டும், டாக்டர் கலைஞரா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இபிஎஸ்ஆ இருக்கட்டும், தொடர்ந்து அந்த டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஒரு கிட்டத்தட்ட 45% மதுப்பிரியர்களை உருவாக்கி விட்டு தமிழ்நாட்டிலே 8 கோடி பேர், அதுல 40% வச்சா கூட அரசாங்கம் 24, கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் மதுப்பிரியர்களை உருவாக்கி அரசாங்கத்திற்கு வருவாய் ஒரு 35,000 கோடி இப்ப கணக்கெடுத்திருக்கிறாங்க. புள்ளி விவரம் 12%, கிட்டத்தட்ட 11% அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அந்த 3 லட்சம் கோடியில 11% 35,000 கோடி அரசு கஜானாக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த மதுப்பிரியர்களுக்கு நான் தான் சொல்றேன்ல, உயிரை பணைய வச்சு குடிக்கிற எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது. அங்க அந்த உடையிற பாட்டில் இருக்கு பாருங்க, இந்த டாஸ்மாக் கடையில உடையிற பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வருஷத்துக்கு 8 கோடி ரூபாய். இப்படி நிலைமை இருக்கும்போது இவர்கள் வந்து இப்ப இப்ப எப்படி விஜய் அவர்களை பார்க்கணும்னா, இது திமுகவுடைய இவங்க திராவிடம், அதாவது தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர், அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர், எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டவர், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் இப்ப என்ன செஞ்சிருக்காரு. அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு இன்னைக்கு தொழிற்சங்கத்துல உள்ள தலைவர் கூட, செயலாளர் கூட இன்னைக்கு வராரு. எல்லா ஏடிஎம்கேல உள்ளவங்களை எல்லாம் உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி முடியாறாங்க. அப்ப அதாவது இவரும் அதனுடைய தொடர்ச்சியை தவிர, திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் என்ன செய்தார்களோ அதனுடைய தொடர்ச்சி தானே தவிர, இவர் ஒன்றும் பெரிய இந்த கடையை மூடுங்கிறதெல்லாம், இவர் 717 கடையை மூடிட்டு இருக்காரு. ஆனா 440 கடை மூடி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 500 கடை மூடுனாங்க. படிப்படியே தானே குறைப்பாங்க. வரும். இந்த படிப்படி 5 வருஷம் இருக்கு. எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி 5 வருஷம் பண்ணதை வெறும் 20 நாள்ல பண்ணி முடினா எப்படி முடிக்க முடியும்? எத்தனை பேர் நீங்க சொன்ன மாதிரி 2.5 கோடி பேர் இருக்கான் குடிக்கிறவன். 2.5 கோடி ரூபாய். அந்த 2.5 கோடி பேருமே ஏதாவது திடீர்னு குடிக்கலன்னா கை நடுக்க வருது, அவன் திரும்ப ஹாஸ்பிட்டல் பார்க்கணும், அவனுக்கு ஒரு மன பிரச்சனைகள் வரும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது எல்லாமே அரசாங்கம், எல்லாத்துக்குமான அரசாங்கமா இருக்கும் இருக்கும்ல. இப்ப டாஸ்மாக் கடையை மூடுனா 440 கடையை மூடுனீங்கன்னா ஒரு கடைக்கு குறைஞ்சது ஒரு 100 பேர் குடிக்கிறாங்க. இங்க ஒரு கடையில 440 கடையில ஒரு 100 பேர் எவ்வளவு ஆச்சு? 4000. 100 பேர் தானே. 10 கடைக்கு 1000, 400 கடைக்கு 4500 பேர். அப்போ இவங்களுக்கு அதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க?
அது நீங்க பக்கத்து கடையில் போய் அதான் 5 கிலோமீட்டருக்கு பக்கத்துல வேற இருந்து போய் எதுக்கு? பஸ்ல போய் வாங்க அப்புறம் மாட்டீங்களா? என்ன பேரு நான் கடையை மூடுன்னு சொல்றீங்க? அப்ப பெண்களை வந்து உங்களுக்காக மதுக்கடையில மூடுவேன், நம்ம புருஷனை என் தாலியை காப்பாத்துன்னு சொல்லி ஓட்டு போட்ட நம்ம பெண்களை ஏமாத்த பூரண மது விலக்கு அப்படிங்கிற எந்த அறிக்கையிலுமே விஜய் சொல்லல. அப்புறம் என்ன சொல்றாங்க? படிப்படியாக குறைக்கப்படும். இந்த படிப்படியாக குறைச்சதுல 2016 செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே தீவு திடல சொன்னாங்க. 2016 தேர்தல் அறிக்கையில படிப்படியாக மதுவிலக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறப்புன்னு சொல்லி அன்றைய மேயராக இருந்த சைதை துரைசாமி அவர்கள் தண்டையார்பேட்டையில குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறந்தாரு. அவங்க 500 கடையை மூடினாங்க. அடுத்து 2017 எடப்பாடி ஐயா வந்த உடனே அவர் ஒரு 500 கடையை மூடினாரு கண் துடைப்புக்கு. அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் வந்து 2020 500 கடையை மூடினாங்க. ஆனா எதுவுமே கடை குறைஞ்ச மாதிரியே தெரியல. 2016 இருந்து 2026 வரைக்கும் 10 ஆண்டு காலமாக படிப்படியாக அது என்னையா படிப்படியாக என்ன மொத்தமா க்ளோஸ் பண்ணிரு. ஏன் பீகார்ல இதே நிதிஷ்குமார் தமிழ்நாட்டுல சட்டமன்ற தொகுதி 234, பீகார்ல 240 இப்ப திரும்ப கூட்டி இருக்காங்க. ஏங்க அது ஆரம்பத்துக்கு அது தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம். ஆமா. அங்க 2016 இருந்து இன்னைக்கு 2026 வரை பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்தியவர் நிதிஷ்குமார், அமல்படுத்தி இருக்கின்றவர் நிதிஷ்குமார். அவர் முதலமைச்சரா நான் வந்தா படிப்படியா மூடுவேன்னு சொல்லிட்டு இதே எதுக்காக திராவிட கட்சிகளை தோற்கடித்து இன்னைக்கு உங்களை ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்கன்னு நீங்க அதே தவறை செய்வதற்கு அந்த டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு நாங்க வேணுங்கிறத செய்வோம்னு சொல்றேன். அந்த மதப்பிரியர்களுக்கு ஏதாவது இன்னைக்கு ஒரு 15 நாள் ஆகிப்போச்சு. மதப்பிரியருடைய சங்க தலைவர் இருக்க கூப்பிட்டு உங்க என்னையா பிரச்சனை, என்ன செய்யணுங்கிறதுக்கு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. வேதனையோட பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 கோடி பேர் அதுல இருந்து மீளணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அதான் சொன்னல ஐடியாஸ் இருக்கு அதுக்கு. கண்டிப்பாக. என்ன எங்க பகுத்தறி பூமிங்க, தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி, பகுத்தறி ஊட்டிய பூமியில அதுக்கு இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே 21 வயசு ஏற்கனவே அம்மா ஜெயலலிதா காலத்துல இருந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே 21 வயசுக்கு உள்ள வந்து சரக்கு கொடுக்க கூடாதுதான் இருக்கு. அதுக்கு போட வெளியில தான் வச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க அந்த 21 நாங்கள் இளைஞர்களை போதைக்கு அடிமையாகி விடக்கூடாது என்பதற்காக 21 வயசுக்குள்ள வாங்க வந்தாங்கன்னா சந்தேகம் இருந்தால் அவருடைய ஆதார் கார்டை வாங்கி பாருங்கள். அது என்ன பெரிய விட்டமின் சிறப்பாது, அதை வாங்கி பார்த்து கொடுங்கள். ஏங்க 21 வயசுக்குள்ள அவங்க அப்ப காலேஜ்ல 18 வயசு ஆச்சுன்னா பிஎஸ்சி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்க போறான், இளங்கலை பட்டதாரி இருக்க போறான். 21 வயசா இருந்தா முதுநிலை பட்டதாரி ஆகியிருக்க போறான். அவ்வளவுதான். அந்த குடும்பத்துல படிக்க வச்சிடறாங்க. 21 வயசுக்கு மேலதான் சமூகத்துக்குள்ள வரான், வேலை வாய்ப்புக்கு வரான். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், இங்கிட்டு அங்க இருந்து இங்கிட்டு ராமநாதபுரம், கிருஷ்ணகிரியில இருந்து சென்னைக்கு வேலைக்கு வரான். இல்லைன்னா சென்னையில இருக்கிறவங்க அங்கிட்டு வேலைக்கு போறாங்க. 21 வயசுக்கு மேலதான் இளைஞர்கள் சமூக பார்வையில சமூகத்துக்குள்ள தள்ளப்பட்டு வேலை வாய்ப்புக்காகவும் திருமணத்துக்காக வந்து அதுக்கப்புறம் தயாராகிறான். ஒரு ஆணாக இருந்தால் குறைஞ்சது 25, 27, 30 கல்யாணம் முடிப்பான். பெண்ணாக இருந்தா 23 வயசுலயும் கிழக்கு உட்கார வச்சு தாலியை கட்டி விட்டுருவாங்க. இப்ப நாங்கெல்லாம் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் செட்டுல தண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, திருந்திடுவாரு, அவர் திருந்திடுவாரு. இவர் குடிச்சிட்டு கிடக்கிறத திருத்துறதுக்கு எவ்வளவு கிளி மாதிரி வச்ச வளர்த்த பிள்ளைய கொண்டு வந்து கெட்டி வச்சு அவ திருத்தணுமா? அந்த இப்ப எங்க காலத்துல இப்போ 21 வயசுக்கு மேல இந்த தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் வந்து என்னத்த பெரிய மாற்றத்தை ஒண்ணும் கிடையாது. அப்போ தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களை நம்பிய நண்பீஸ் அவருடைய எதிர்காலம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பின்பாக பிரிச்சு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 21 வயசுக்குள்ள வந்து கொடுக்க கூடாதுங்கிறதா இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற? ஏங்க அவன் 27 வயசுல வேலைக்கு போவான், 21 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள வேலைக்கு போவான், 27 வயசுல கல்யாணம் ஆகும். அப்ப அந்த பொண்ணோட வயசும் 23, 25 கல்யாணம் முடிப்பாங்க. அப்புறம் இதுல என்னத்த மாற்றத்தை பார்த்து புரியும்? அவன் 21 வயசுக்குள்ள தண்ணி அடிப்பான், போதைக்கு அடிமையா இருப்பான், இவளை கூட்டு கல்யாணம் முடிச்சா சரியா போகும்பா. அப்ப நீங்களே அப்ப சொல்றீங்க மது கடைகளை மூடுங்கன்னு சொல்லல. 30 வயசாக்கு டெல்லியில
டெல்லியில 25 வயசு. டெல்லியில மது குடிக்கக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட வயசு 25. கோவாவிலையும் உங்களுக்கு வயசு 25. தமிழ்நாட்டில் 30 வயசாக்கு. இவங்க தமிழக வெற்றிகளுக்கு தொலைநோக்கு பார்வையில இவர் ரொம்ப வித்தியாசமா செய்வாரு. ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தா ஒண்ணும் கிடையாது. 25 வயசா மாத்தினா கரெக்டா இருக்கும். 30 வயசாக்குனுங்க. 30 வயசு. ஏங்க 30? ஏங்க கிளி மாதிரி வளர்த்த பிள்ளைய கொண்டு வந்து 25 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சா இவர் 20 வயசுல தண்ணி அடிக்கிறவர் கிழக்கு உட்கார வச்சான்னு என்ன வர்றாரு? இங்கிட்டு பாட்டு இருக்கும் கையில, இங்கிட்டு பொண்ணு இருக்கு. இப்ப அதான நிலைமை. அதனாலதானே குற்றங்கள் நடக்குது. இப்போ உங்க வயசுல உள்ளவங்க கிட்ட இப்ப என்ன மாதிரி வயசு உள்ளவங்க கொடுத்து எனக்கு ஒரு ஃபுல்லு வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இது அது எப்படி குறைக்கும்? அதுவும் மாற்றம் கிடையாது. ஒரு 30 வயசுக்கும் போது தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சொல்லக்கூடியது தமிழக வெற்றி கழகத்தில் எதிர்பார்ப்பது 30 வயசாக்குனா அதுக்குள்ள 25 27 பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பையனுக்கு கல்யாணம் ஆனா 30 வயசுக்குள்ள குடும்பத்துக்கு தயாராகும். அதுக்கு மேல குடிக்காது. அவ வந்தவ அவரை நடத்துறத பொறுத்து இருக்கு. அத்தனை பக்குவமா கையில வச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அல்வா வாங்கி கொடுத்து பக்குவமா வச்சுக்கிட்டாருன்னா அவர் இருக்க போறாரு. 30 தாண்டி அதுக்கு மேல குடிக்கிறதுனா அது குடிக்கிறதுலாம் அப்போ ஒரு மனைவி கொஞ்சம் பிரச்சனைனாலதான் குடிக்கிறாங்க, இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க. இது ஆரம்பத்தில் 21 வயசுக்கு மேல குடிப்பழக்கத்துக்கு, அதாவது ஒரு பார்ட்டியா இருக்கட்டும், ஒரு பிறந்த நாள் எந்த பார்ட்டியாக இருந்தாலும் குடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது 30 வயசு ஆகியாச்சுன்னா இன்றைய தமிழக வெற்றி கழகத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த தலைமுறை, தமிழக வெற்றி கழகத்துடைய நண்பன் நண்பி தலைமுறைகள் 30 வயசு வரைக்கும் வயசை நிர்ணயிச்சாச்சுன்னா இந்த தலைமுறை காக்கப்படுங்கிறது தான் எங்களுடைய இந்த யங்ஸ்டர் கேட்டு போறாங்க. நீங்க இந்த மாதிரி துண்டு போட்டு இப்படி சரக்கு பாட்டில் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது யங்ஸ்டர் கேட்டு போக மாட்டாங்க. ஏங்க இதுல சரக்கு பாட்டிலுங்கிறது தெளிவா தெரியுது. சரக்கு பாட்டுங்கிறது 23 வருஷமா இது நாட்டுக்கு எடுக்கிற மாதிரி இல்லையா? இது ஒரு சின்ன பையன் பார்த்தானா இது என்னதுன்னு கேட்க மாட்டானா? இல்ல நீங்களே சொல்லுங்க. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட வச்சுட்டு தானே நீங்க வியாபாரம் பாக்கிய. நான் கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கு நான் பேச வரல. கவர்மெண்ட் விற்குது. நாங்க இப்ப 23 ஆண்டு காலமா சில்லறை விற்பனை துவங்கிய காலத்துல இருந்து குடிக்கிறோம். அன்னைக்கே மூடி இருந்தால் ஏன் இதே இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே மதுவிலக்கு அமல்படுத்திய நாடு தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடி இந்த காமராஜர், பக்தவச்சலர், ராஜாஜி, சுப்பராயல், ஓமந்தூரா ரெட்டியார் 8 முதலமைச்சர்கள் மதுவில்லா ஆட்சி நடத்திய நாடு தமிழ்நாடு. மது இல்லாமல் எங்களால் ஆட்சி நடத்த முடியாது என்று கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், யூபிஎஸ், ஸ்டாலின் வரைக்கும். அதை தொடர்ந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த வேலையை செஞ்சுறாங்க. அப்படி ஒரு நடந்துச்சுன்னா உங்களுக்கு உங்க இயக்கமே இல்லாம போயிட்டு போதுங்க. அதாவது இந்த இயக்கத்தை இவங்களால ஒரு காலமும் இந்த மதுக்கடையில மூட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு தெளிவா இருக்கு. அதனால நானே இப்போ தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சொன்னேன், விஜய் அவர்கள் வெற்றி பெற்று மதுக்கடைகளை மூடனா இந்த துண்டை தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி கல்வி தூரத்துல போட்டுட்டு நான் அடுத்த வேலையை போயிடலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப அவர் பண்ணக்கூடிய வேலையை நடத்துவார்ல. இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல. 5 வருஷத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் மனமகிழ் பண்ற அழகா. இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது. 700 கடைகள்ல இப்ப ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா பண்ணிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ 2-3 இடத்துல இப்படி மனமகிழ் பண்றோம் பண்ணிருக்காங்க. அதுவும் தடுத்து நிறுத்தப்படும். சேலம் பார்த்திபன் நேத்து போய் பார்த்துட்டு அதையும் பார்த்திருக்காரு. அதெல்லாம் அதே பார்த்திபன் போய் கேளுங்க. மனமகிழ் பண்ற எதுக்கு இயங்குது? எப்பல் 1 எப்பல் 2 எதுக்கு இயங்குது? அங்க போல தாலி ஏற்க மாட்டாளா? இங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயும் ஸ்கூல் பக்கத்துலயும் மட்டும் குடிச்சாதான் தாலி ஏற்பாளா? மனமகிழ் மன்றத்துக்குள்ள போய் குடிச்சா தாலி ஏற்க மாட்டாளா? அப்போ உங்களுக்கே தெரியுது குடிக்கிறதுனால தாலியா இருக்கிறாங்க, பிரச்சனை வருது, பாலியல் பிரச்சனை வருது, எல்லாமே குடிகாரர்கள் ஒத்துக்கிறீங்க. நிச்சயமாக அது ஊரறிஞ்ச ரகசியங்க. ஊரறிஞ்ச ரகசியம் இல்ல, உண்மை. இது தெரிஞ்ச பிறகு எதுக்கு நீ திறந்து வைக்கிற? இது உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் உங்களை ஆட்சிக்கு அமர வச்சிருக்கிறாங்க. நீ அதுக்கப்புறம் இதுக்கு பேரு மனமகிழ் மன்றம் வச்சுட்டு கடையை திறந்தேன்னா நாங்க அதுக்கு உண்டான உரிமையை கேட்டுத்தானே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS. வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS. வெற்றியின் மண் SNS. SNS Institutions, Kowe.